வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, சூப்பரான ஒரு தக்காளி பச்சை மிளகாய் வச்சு கார சட்னி செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து தக்காளி வந்து அதிகமாக இருக்கணுங்க, வெங்காயம் கம்மியாக இருக்கணும். ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, 4 தக்காளி வந்து போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தாங்க அதிகமாக இருக்கணும். இந்த சட்னி வந்து ஹோட்டல்லாம் போனால் நம்ம தோசை இட்லிலாம் கொடுப்பாங்க, அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா வதக்கிங்க, ஒரு 3/4 பதம் வதங்கினா போதும். முழு அளவுலாம் வதங்க தேவையில்ல. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிங்க. உப்பு போட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் ஆறட்டங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க அதுக்கு சைடிஷ்ஷாக. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. பச்சை மிளகா வந்து பாதி வதங்கினா போதும். ஃபுல்லாக வதங்கினா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். பச்சை மிளகா வந்து லைட்டாக வதங்கினா போதுங்க. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நமக்கு இருக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். நம்ம இந்த சட்னியெல்லாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாங்க. சட்னியோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டூஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.